கோவையில் நடைபெற்ற சர்வதேச பருத்தி கவுன்சிலின் கூட்டத்தில் பருத்திக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்க புதிய தர அளவீட்டு கருவி அறிமுகம் செய்யப்பட்டது. ஜவுளித்துறையின் சிறப்பான வளர்ச்சிக்கான நவீன முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்து தொழில்துறை தலைவர்கள் மற்றும் நிபுணர்கள் கலந்து கொண்ட பருத்தி தினம் 2024 நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. சர்வதேச பருத்தி கவுன்சிலின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிலைத்தன்மை, தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தில் கவனம் செலுத்துதல், உலகளாவிய பருத்தி உற்பத்தியில் அமெரிக்கா பருத்தி மற்றும் இந்திய ஜவுளித்துறையின் பங்கு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் இதில் தொழில்துறையின் வளர்ச்சி மற்றும் எதிர்கால வெற்றியை ஊக்குவிக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவை குறித்தும் முக்கிய விவாதங்கள் இடம்பெற்றன. முன்னதாக பருத்தி கவுன்சிலின் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் காட்டன் USAN தெற்காசியாவிற்கான விநியோக பிரிவு இயக்குனர் வில்லியம் பெட்டன் டோர்ப் சுபிமாத், தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி மார்க் லெவ்கோவிட்டஸ், சர்வதேச பருத்தி கவுன்சிலின் பிரதிநிதி பியூஸ் நரங் மற்றும் ஹீல் அண்ட் நோல்டன் இயக்குனர் இவா மரியா பிள்ளை ஆகியோர் பேசினர். இதுபோன்ற கூட்டங்கள் இந்திய ஜவுளி ஆலைகளுக்கும் இது சார்ந்த நிறுவனங்களுக்கும் புதிய வாய்ப்புகளை வழங்கும் எனவும், தற்போது அதிகரித்து வரும் தேவைகளுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களின் வரவு பயனளிப்பதாக கூறினர். மேலும் நீளமான இலைகள் கொண்ட பருத்தி மீதான இறக்குமதி வரி நீக்கப்பட்டதன் காரணமாக உயர்தர US பீமா ஃபைபரை இந்திய ஆலைகள் எளிதில் வாங்குவதோடு உலக அளவில் போட்டித்தன்மை நிறைந்த ஜவுளித்துறையில் மேம்பட்ட தயாரிப்புகளை வழங்க முடிவதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் காட்டன் US சார்பாக புதிய தர அளவீட்டு கருவி அறிமுகம் செய்யப்பட்டது. This data will both be used for claims, go into digital product passports, and be used throughout the supply chain. And then secondly, the transparency is going to increase, the need for transparency is going to increase. And finally, there will be a lot more questions about the processes and the ways that operations are run throughout the entire supply chain. So not just brands and retailers, but they have a legal requirement now to know everything that's happening, information and data across the entire supply chain. In India, as always, India is obviously one of the key markets for US cotton. It's a really important cotton market for Supima Cotton, which is a representative organization for the finest extra long staple cotton grown in the United States. The uptake in imports of American limas and being part of the US cotton complex, it's an exciting grown cottons for the relationships with your manufacturers and the external brands that they export to. So in the US we have within the US cotton growing market, and in association with that, Supima also launched our Acre Project last year, which is the first fully traceable product that they're using, but they can also prove that the product that they're using is made with American female Supima cotton. Users, over 520 users on the platform, with the majority being here in Indonesia. So the relationship is extending the partnership that we have here in India is to collaborate in terms of how we can do things better and continually improve for your businesses. When you buy or when you girls buy US cotton, you value and a premium for the fiber that you buy from the United States. So should I go? Yeah.